இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா 10th +2 ரிசல்ட்டு வந்துச்சு. இப்போ ஒரு மோஸ்ட்லி ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைகளை திட்டி வாழ்த்தி கொண்டாடி அழுது புலம்பி எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசங்களை என்ன படிக்கலாம், அது படிக்கலாம், இது படிக்கலாம் எல்லார்ட்டையும் கேட்டு ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இது பசங்களுக்கான வீடியோ. பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ நாலேஜ்லாம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, 11th 12th படிக்கும்போதே நம்ம சொல்லி வளர்க்குறதும் அப்படி தான். பசங்கள்கிட்ட நிறையா சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் நிறையா சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க. அது பொதுவான ஒன்று தான். காசு இருக்கிறவங்கள மட்டும்தான் இன்றைக்கி மதிப்பாங்கன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் சமுதாயத்தில். அது இல்லைன்னு சொல்லிடலாம் முடியாது. அது இல்லைன்னு ஒரு சில மக்கள் சொன்னாலுமே பெருவாரியாக அது அப்படி தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற பசங்களோட மென்டாலிட்டி அப்படியே ஆயிடுச்சு. நம்ம நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால. அதனாலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி சொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா நிறையா படித்து முடித்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது வேலையின்மை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கான தேவைகள் நிறையா ஆகிப்போச்சு. ஒரு ஐஃபோன் வாங்கணும், ஐஃபோன் இருந்தால் தான் கெத்து பசங்க முன்னாடி. அதுக்காகவே ஒரு சிலர் ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஓட்டுறதா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நோக்கிய பயணமாக நீங்கள் 11th 12th முடிச்சதுலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பணம் சம்பாதிக்கிறது ஒன்று, கேரியரை பில்ட் பண்ணுறது ஒன்று. இது கோபிநாத் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். மணி மேக்கிங்கா இல்லைன்னா உங்கள் கேரியரை பில்ட் பண்ணுறீங்களா, மணி மேக்கிங்கா அப்படிங்கிறத பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, மணி மேக்கிங் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கான தேவையாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இவ்வளோ காசு இருந்தால் போதும், நான் என் பசங்களோட படத்துக்கு போகலாம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டோட போய் ஒரு படம் பார்க்கலாம். அதுக்கு வேணால் மணி மேக்கிங் கரெக்டானதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வேலை பார்க்குறோம், ரைட்டு ஓகே, நாளைக்கு ஒரு வேலை பார்க்குறோம், அது ஓகே, அன்றைக்கி தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். கேரியரை பில்ட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. கெரியரை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிலையான ஒரு வருமானம் நமக்கு ஒரு 50 வயசு ஆகிற வரைக்கும், ஒரு 60 வயசு ஆகிற வரைக்கும் அந்த வருமானம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி வரும் அப்படின்னா, இன்றைக்கி நிலையான வேலை எதுவுமே இல்லை, அரசு துறையும் அந்தளவுக்கு கரெக்டாக இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே தனியார் மயமாக ஆகிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே கூட இப்போ வரைக்குமே கவர்மெண்ட் வேலை அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 90% அதை நம்பலாம். அதுக்காக தான் இன்றைக்கி இருக்கிற பசங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கின்னு இல்லை, அது ஒரு நல்லதும் கூட. இனி வரும் காலங்களில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் முந்தி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் அதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. என்னோடய பசங்களுமே பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே 30+ ஆனால் கூட, வயசு ஆனால் கூட கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிறக்காகவே கல்யாணம் முடிக்காமல் கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற பசங்களாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஒரு 12th முடித்த பையன் இன்றைக்கி இருக்கான்னா அவனுக்கு 17 வயசு. அவனுக்கு எந்த புரிதலுமே இல்லை. ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸோ ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸோ, இல்லை ஒரு சில பசங்க தான் அதில் விதிவிலக்காக நாங்கள் கொஞ்சம் நிறையா மார்க் எடுத்து அப்படி போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பெருவாரியாக எப்படி இருக்காங்கன்னா, ஏதோ என் ஃப்ரெண்டு டிகிரி முடிக்க போகிறான், அவன் இந்த கோர்ஸ் எடுக்க போகிறான், அதனால் நானும் போய் எடுக்கிறேன், அவன் இன்ஜினியர் படிக்கிறான் அதனால் நானும் இன்ஜினியர் படிக்கிறேன், அவன் ஆர்ட்ஸ் போகிறான் அதனால் நானும் ஆர்ட்ஸ் போகிறேன். அப்படி பசங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு கேரியராக நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கிய தேடலாக மட்டும் இருக்கட்டும். நடுவில் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதையும் கேளுங்க. அதுக்காக அவங்க சொல்கிறது தப்புலாம் சொல்லிட முடியாது. எந்த பேரண்ட்ஸுமே பசங்களுக்கு தப்பான ஒரு வழியை காட்டிட போகிறது கிடையாது. அவங்களோட தாட்ஸ் வேணால் ஃபெயில் ஆகுமே தவிர அவங்க நம்ம பையன் நல்லா வரணும் அப்படி தான் எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருங்க. அதுக்காக பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணலாம், அதுக்காக அவங்கள்ட்ட 2 திட்டு வாங்கலாம், அடியும் வாங்கிக்கலாம். வெட்டியாக போய் ஊரை சுற்றிட்டு அடி வாங்குறதுக்கு நான் இதுதான் படிக்க போகிறேன், இதை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட அடி வாங்கிக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது.
எல்லாருமே அவங்கவுங்க கேரியரை நேரம் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல. அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் தயாராகிக்கோங்க. ஆனால் இந்த வயசில் எவ்வளோ சொன்னாலும் அட்வைஸ் பண்ணாலும் அது மண்டையில் ஏறாது. அது என்னோடய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். 17 வயசு 18 வயசில் வந்து பேரண்ட்ஸும் சரி, உங்களுடைய ஆசிரியர்களும் சரி, எவ்வளோ சொன்னாலும் அது மண்டையில் ஏறாது. இருந்தாலும் அதை கொஞ்சம் மண்டையில் ஏற்றிக்கோங்க. அது என்னோடய அட்வைஸாக இருக்கட்டும். நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், 25 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் ஜஸ்ட் லைக் தட், சரி ரைட், இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போகிற மனநிலை தான் இருக்கும். அதில் ஒரு சில மாணவர்கள் வந்து கரெக்டாக இருப்பாங்க, அதை நான் குறை சொல்லலை. பெருவாரியாக அப்படி தான் இருக்காங்க பசங்க. அப்படி இல்லாமல் உங்கள் கேரியரை இப்போ இருந்தே பில்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா காம்படிஷன் வேர்ல்டு இது. இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய வேலை வாய்ப்புகளே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் அது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இருந்தே நீங்கள் இதுக்கெல்லாம் தயாராகிக்கோங்க. நன்றி.